free workshop. Good evening, everyone. On behalf of Green Mathematical Institute, I extend a warm welcome to all our respected faculty members, invited guests, and dear students. A special welcome to all CSIR UGC NET and GATE mathematics aspirants who have joined us for this 3-day free workshop. Your presence reflects your dedication and commitment to achieving your academic goals. We are delighted to have you with us and hope this workshop will be informative, interactive, and beneficial for your preparation. Once again, I warmly welcome each and every one of you. I wish you all a productive and successful workshop. Thank you, and let us begin the session. Okay. So, இன்னைக்கு first class okay நான் ஆன்லைன்ல கேக்கதல கேக்குற ஆன்லைன்ல எஸ் சார் சரி கொஞ்சம் பேர் இன்ஸ்டிடியூட்ல மேபி கொஞ்சம் புது ஸ்டூடெண்ட் அவங்களும் அட்டென்ட் பண்ணுவீங்க மீதி எல்லாம் நிறைய பேர் வெளியே அவுட் சைட்ல இருந்து அட்டென்ட் பண்ணுவாங்க எல்லாரும் கொஞ்சம் பொறுமை இருக்கட்டும் நான் நிதானமா சொல்லி தரேன் ஸோ இன்னைக்கு வந்து ரியல் அனாலிசிஸ் டாபிக்ல கண்டினியூவஸ் பத்தி கொஞ்சம் பேசுறோம் கண்டினியூவஸ் வித் டெஸ்ட் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் டைம் இருந்து உங்களுக்கு நல்லா பிக்கப் ஆகுது நல்லா ரெஸ்பான்ஸ் பண்றீங்களா யூனிஃபார்ம் கண்டினியூ சொல்லலாம் உங்களுக்கு என்ன பேசிக் அதாவது வந்ததுக்கான ஒரு தெளிவான இது கொஞ்சம் சிஎஸ்ஆர் ப்ராப்ளம் ட்ரை பண்ணலாம் அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கோ அது நான் ஓகேவா சரி நீங்க ஏதாவது டவுட்னா எனக்கு மைக் ஆன் பண்ணி கேட்கணும் நானே கேட்பேன் எழுதிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குதான்னு கேட்டதா நீங்க மைக் ஆன் பண்ணி கேட்கணும் ஓகேவா சரி ஸோ இந்த கண்டினியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதத்துல டிஃபைன் பண்ணுவாங்க ஒன்று எப்சிலான் டெல்டா டிஃபைன் பண்ணுவாங்க இன்னொன்று லிமிட் கான்செப்ட்ல பண்ணுவாங்க இன்னொன்று சீக்வன்ஸ் வேல பண்ணுவாங்க அப்புறம் டோபாலஜிக்கலா பண்ணுவாங்க பட் எனிவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளா எல்லாருக்குமே புரியுற மாதிரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுற மாதிரி கண்டினியூட்டி டிஃபைன் பண்றேன் ஸோ அந்த இது ஒரு வே கண்டினியூட்டி டிஃபைன் பண்றதுக்கு ஸோ இந்த வேல நம்ம மூவ் ஆகிடும் ஓகே சரி ஸ்பெசிஃபிக்கா வந்து பார்த்தீங்கன்னா x, d வந்து ஜெனரலா மெட்ரிக் ஸ்பேஸ் மெட்ரிக் ஸ்பேஸ்னா என்னன்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு சாதாரண நான் எம்டி செட் மெட்ரிக் இஸ் a function from x to ரியல் வேல்யூ ஃபங்க்ஷனா இருக்குமா அதுக்கு இந்த மூணு ப்ராப்பர்ட்டி இருக்கு d of x, y always greater than or equal to d of x, y equal to d of y, x d of x, y less than or equal to d of x, z plus d of z, y இந்த ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி மூணு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன் என்னது மெட்ரிக் அர்த்தம் ஆக்சுவலா மெட்ரிக்னா d is a function from x cross x to 0 to infinity the function has the property என்ன ப்ராப்பர்ட்டி அதாவது x cross x னா ஆர்டர் பேர்ல ரெண்டு எலிமெண்ட் எடுக்கணும் அதுதான் x cross ஸோ ரெண்டு எலிமெண்ட் எடுக்கிறேன் அதோட டிஸ்டன்ஸ் ஆல்வேஸ் greater than or equal to 0 இருக்கும் ஸோ மைக் அர்த்தம் ஓப்பன்ல இருக்கு பாரு d of x, y equal to d of y, x for all x, y in the x for all x, y in x. சரியா சும்மா இது ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போறேன் d of x, y always less than or equal to d of x, z plus d of z, y for all x, y, z belongs to z. So d is a function from x cross x ல இருந்து 0 to infinity ஒரு ஃபங்க்ஷன் இந்த மூணு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் பேர் என்னது மெட்ரிக் d is called மெட்ரிக் d is called மெட்ரிக் சோ அந்த செட்ல என்ன மெட்ரிக் அப்படினு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு பேர் என்னது மெட்ரிக் ஸ்பேஸ் மெட்ரிக் இது கிளியர் ஆன்லைன்ல ஒண்ணு இல்ல ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் அதாவது என்னது x cross x ல இருந்து 0 to infinity போற ஒரு ஃபங்க்ஷனுக்கு இந்த மூணு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா ஆக்சுவலா என்னன்னா இந்த d of x, ரெண்டு எலிமெண்ட் எடுத்துக்கிட்டு நான் ஒரு ரியல் நம்பரை அசைன் பண்றேன்னு அர்த்தம் ரெண்டு எலிமெண்ட் இதுல எடுத்துக்கிட்டு அது ஒரு ரியல் நம்பரை அசைன் பண்ண அதான் d ஃபங்க்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் நீ படிச்சது x equal to 6 d of x, y வந்து டிஃபைன் பண்றேன் எப்படி டிஃபைன் பண்ணா mod of x minus y அப்ப this is a function from r cross r to 0 to infinity எப்பவுமே இந்த கோணமே 0 to infinity தான் சில புக்ல r னு போடுவாங்க சிலர் பாசிட்டிவ் அத நான் நெகட்டிவ் ரியல் நம்பர் போடுவாங்க சோ நீ 0 to infinity போட்டதனால ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டி ஆஃப் 2,5 அக்கார்டிங் டு திஸ் டெஃபினேஷன் பிரகாரம் என்னது 2,5னா mod ஆஃப் 2 மைனஸ் 5 அப்படின்னா மாடலஸ் எத்தனை மைனஸ் 3 வரும் எடுத்துனீங்கன்னா ஒரு 3 வரும் கரெக்ட் தானே டி ஆஃப் 4,8 அப்ப 4 8 அப்படின்னா 4 மைனஸ் 8 அப்ப மைனஸ் 4 வரும் மாடலஸ்ல எடுத்தா என்ன வரும் 4 வரும் சரியா இது ஒரு ஃபங்க்ஷன் அவ்வளவுதான் ரெண்டு ரியல் நம்பர் எடுக்கிறேன் அதுக்கு ஒரு ரிலேஷன் அந்த மாதிரி டிஃபைன் பண்ணி இது ரியல் வேல்யூ ஓகே இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் பாருங்க அது மெட்ரிக் அந்த செட்ல x ஈக்குவல் டு ஆர்ன்ற செட்ல ஒன் ஆஃப் த ஓகே ஸோ இது போல நம்ம நிறைய ஃபங்க்ஷன் அதாவது நிறைய மெட்ரிக்கை டிஃபைன் பண்ணலாம் ஒரு கிவன் செட்ல ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒன்று கொடுக்குறேன் x equal to r so d of x comma y is equal to 1 x not equal to y x equal to y என்னும்போது 0 இப்படி 5 னு டிஃபைன் பண்றேன் ஓகேவா 5 னு டிஃபைன் பண்றேன் இது நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா இது வந்து மெட்ரிக்னே சொல்லிடுறேன் எங்க x equal to r ன்ற செட்ல மெட்ரிக் இந்த கண்டிஷன் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணும் கண்டிஷன் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணும் ஏன்னா எந்த ரெண்டு ரியல் நம்பர் இருந்தாலும் அவுட்புட் என்ன கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 வருமானா வரும் ரெண்டும் வேற வேற இருந்தா அவுட்புட் 5 னு அர்த்தம் ரெண்டும் ஒண்ணா இருந்தா அவுட்புட் 0 அப்ப இது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்ப d of x, y என்னது d of x, y greater than or equal to 0 first condition over correct தானே what about second condition d of x, y d of y, x d of x, y 5 இல்ல 0 வரும் y, x னால என்ன வரும் 5 இல்ல 0 வரும் x y வேற வேற இருந்தா 5 ஒண்ணா இருந்தா என்னது 0 அப்ப ரெண்டாவது கண்டிஷன் என்ன ஆகுது ஆப்வியஸா satisfy symmetric property so what about third condition triangle inequality இதுக்கு பேரு ஸோ ரெண்டு எலிமெண்ட் எடுத்து அதை அவுட்புட் பார்க்கறது அது கூட வேற ஏதாவது எந்த எலிமெண்ட் எடுத்து நீ ஆட் பண்ணிக்கினாலும் எந்த எலிமெண்ட் எடுத்து போட்டாலும் ஸோ இதனுடைய அவுட்புட் ஸோ இதனுடைய அவுட்புட் அக்கார்டிங் டு திஸ் டெஃபினேஷன் பிரகாரம் வந்த அவுட்புட் என்ன வரும் இந்த இடத்துல ஒன்று 5 வரலாம் இல்லை 0 வரலாம் இந்த இடத்துல என்ன வரலாம் 5 வரலாம் இல்லை 0 வரலாம் இங்க என்ன வரும் 5 வரலாம் 0 வரலாம் இங்க 5 வந்துட்டு ரெண்டு இடமும் 0 வருமா இங்க 5 வந்துட்டா அப்ப எக்ஸ் ஒய்யும் வேற இப்போ இது 0 வரணும் x z சேமா இருக்கணும் x z சேமா இருந்தனா y z 0னா அதுவும் சேமா இருக்கணும் அப்ப x z சேம் ஆயிடும் கரெக்ட்டா தானே அப்ப ரெண்டுமே சைமல்டேனியஸா 0 வராது கரெக்ட்டா அப்ப ஒண்ணு இங்க 5 வந்துருச்சு அப்படினாக்கா அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தேம் ஆவறனால 5 வந்தே ஆகணும் கரெக்ட்டா ஓகே எனிவே நீங்க செக் பண்ணுங்க உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் சும்மா ஜஸ்ட் வார்ம் அப் பண்றேன் சோ இந்த தேர்ட் கண்டிஷனை இது சாட்டிஸ்ஃபை பண்ணும் சோ மூணு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்றதுனால இது வந்து மெட்ரிக் கிளியர் ஆன்லைன்ல இது ஒரு ஒன் ஆஃப் த மெட்ரிக் இது போல நிறைய மெட்ரிக் நான் கொடுப்பேன் நீ மெட்ரிக் என்னன்னு மூணு கண்டிஷன் மட்டும் செக் பண்ணணும் சரியா ஓகே ஸோ எனி ஒன் வாலண்டரி ஆன்லைன்ல யாராவது ஒரு ஆள் பேசி பார்க்கலாம் பேசணும் ஒரு சாப்பே உனக்கு தான் வைக்கிறேன் யாராவது ஒரு ஆள் பேசி பார்க்கலாம் யாராவது கொஸ்டின் கேட்கணும் இன்ட்ராக்ட் ஆகும் அதுதான் ஆன்லைன்ல ஏதாவது ஒரு ஆள் இல்ல நானே கூப்பிட்டா இன்ஸ்டியூட்ல ஸ்டூடெண்ட் யாராவது படிக்கிறீங்கன்னா அவங்கள தவிர ஆபிரகாம் சொல்லு பார்க்கலாம் ஆபிரகாம் பிஎஸ் இல்லையா அவன் பேசுங்க நீங்க சொல்லுங்கப்பா அதெல்லாம் ஒண்ணும் ஒரு இதுவும் கிடையாது பாலமுருகன் சொல்லுங்க மைக் ஆன் பண்ணி பேசுங்க கிளாஸ் அதுக்கு தானே வைக்கிறது நீங்க பேசணும் சொல்ல நீங்க எந்த அளவுக்கு இல்லை நான் பாட்டு ஏதோ லூஸ் மாதிரி பேச போற மாதிரியா இருக்கும்ல நீங்க இன்ட்ராக்ட் ஆகுனீங்கன்னா உள்ள என்ன ஆகுதுன்றது நான் சொல்லுவேன் வேற ஒண்ணும் இல்லை இனி ஒண்ணு வேற யாரா வாலண்டரியா செவரல் பார்ட்டிசிபென்ட் லெஃப்டா நான் போன கீழே வச்சிட்டா கம்மட வாட் இஸ் திஸ் தினேஷ் குமார் சொல்லுங்க எப்படி மேன் இருக்கிற சரி ஓகே மேன் ஏன்னா நீ ஆரம்பத்துல தான் கரெக்டா நிறைய பேர் பேசுவாங்க ஓகே d of 0, 100 according to this metric இந்த மெட்ரிக் பேர் என்னன்னாக்கா டிஸ்கிரீட் மெட்ரிக்
மெட்ரிக் பேர் என்னது? டிஸ்கிரீட் மெட்ரிக். அப்ப டிஸ்கிரீட் மெட்ரிக்ன்றதுனால இந்த டிஸ்டன்ஸ் என்ன வரும்? 0க்கும் 100க்கும் என்ன வரும் தினேஷ்? It will be 5 only. It will be 5 only. Why it is the 5 only? Because 0 is not equal to 100. So Yeah, x and we y have is to equal. define x not equal to y. Whenever x not equal to y, na the distance value is 5 always. 0 100 வேற different value. Different இருந்தா 5 தான். For example வந்துன்னா கூட 0.1, 0.001. What is the value? 5 தான். ஏன்னா 0.1 0.001 ரெண்டு வேற நம்பர் தான் அவுட்புட் 5 தான். சேமா இருந்தா 0 ன்னு அர்த்தம். சரியா? சோ அக்கார்டிங் டு டிஸ்கிரீட் மெட்ரிக்ல 5 தான். ரெண்டு நம்பர் வேற இருந்ததுன்னா அது ஆல்வேஸ் என்னவா இருக்கும்? 5 ஆ இருக்கும். சரியா? சரி, ஓகே. இப்போ நான் வெரி ஷார்ட் பீரியட்ல இப்ப சில ஃபங்க்ஷன் நான் ஆர்ல டிஃபைன் பண்ணிட்டு இந்த 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணதான்னு நீ ஒரு கெஸ் பண்ணி போடணும். ஏன்னா அது சிஎஸ்ஆர்ல வந்து பாத்தீங்கன்னா விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் மெட்ரிக் அப்படின்னு கேட்பாங்க. சிஎஸ்ஆர்ல கேட்ல இந்த தமிழ்நாடு எக்ஸாம்ல காலேஜ் டிஆர்பி எங்க போனாலும் அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க மெட்ரிக்ல. அது ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கண்டினியூட்டி போகலாம். ஓகே, x equal to r, which of the following are metric? இதெல்லாம் சிஎஸ்ஆர் ப்ராப்ளம் இந்த மாதிரி கேட்பாங்க. which of the following are metric? Metric on r. So I have to define d1 of x comma y equal to mod of x minus y plus 1. ரெண்டாவது ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றது d2 of x comma y is equal to mod of x minus y whole square. மூணாவது ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றோம் g of x comma y is equal to greatest integer of mod of x minus y. The greatest integer notation small r. d4 of x comma y is equal to mod x minus mod y. Modulus of mod x. d5 of x comma y is equal to 1x equal to y. X not equal to y 10. Yeah. So 1 minute time தரேன். 1 minute time தரேன். 1 minute கூட வேணாம், ஒரு 2 minutes வச்சுக்க. சரி, நான் டைம் கொடுக்குறேன். சரி, புதுசா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்றும் பயப்பட வேணாம். இப்பதான் இந்த மேக்ஸ் பாக்குற அப்படின்னா ஜஸ்ட் சும்மா அட்டன் பண்ணி வேற ஒன்றும் பெருசாலாம் இது பண்ணிக்க வேணாம். ஆல்ரெடி கொஞ்சம் மேக்ஸ் தெரிஞ்சு பார்த்துட்டு கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. சும்மா லிசன் பண்ணுங்க. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கிளாஸ் அட்டன் பண்ணாதான் இது எப்படி படிக்கிறாங்க, அது எப்படி போகுதுன்னு தெரியும். உடனே கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் அப்படின்னா ஒண்ணுமே புரியல, என்னமோ கேட்கறாரு, எனக்கு தெரியலன்னு விட்டு ஓடக்கூடாது. ஆரம்பம் அப்படிதான் இருக்கும், அப்புறம் போக போக சொல்லி தருவோம். சரியா? நான் ஒரு 1 minute இல்ல 2 minutes டைம் கொடுக்குறேன். இதுல எதெல்லாம் மெட்ரிக்கா வரும் அப்படின்றது மட்டும், எது மெட்ரிக் வரும் வராது அதை மட்டும் நீங்க டிக் அடிச்சா போதும். சரியா?